ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். 16/12/2025 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ சக்தி கம்பெனியோட இந்த மாதத்தோட தேர்ட் வீக் ஒரு சிறந்த கெஸிங் ஒன்று பார்த்துடலாம். அண்ட் திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட், நோ பெட்டிங், நோ கேம்பிளிங். போன மாதம் இதே தேர்ட் வீக் அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 832 போன மாதம் 3வது வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு 832 வந்திருக்கு. போன வாரம் 019 வந்திருக்கு. வந்து நேற்று ரிசல்ட் 465. நான் வந்து லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்து சனிக்கிழமை என்ன ரிசல்ட்டு, சனிக்கிழமை 146 ரிசல்ட் வந்துருக்குது. நம்ம வந்து சனிக்கிழமை கொடுத்துருந்த கெஸ்ஸிங் வந்து இது தான், 116 266 வரலான்னு சொல்லியிருந்தேன். 146 ரிசல்ட்டு. ஏசி மட்டும் பாஸ் ஆகிருந்தது. அண்ட் வந்து பிசி பேரில் கொடுத்த நம்பர் மேட்ச் ஆகலை. அண்ட் பேர் நம்பரில் நான் 882 இல்லை 889 வரலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பேர் நம்பரில் நமக்கு வந்து 46 இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஒன்று மட்டும் தான் இல்லை, 91 46 4 டிஜிட் நினைக்கிறேன். 68 92 48 இருக்குது. ஒன்று மட்டும் தான் இல்லை. நான் 46 பிசி வந்து அதில் பாஸ் ஆகிடுச்சு. பேர் நம்பரை கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிசி வின்னிங்காக அது வந்து இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், கால்குலேஷன் தவிர்த்து பேர் நம்பரையும் கொஞ்சம் வந்து நோட் பண்ணுங்கள். கமெண்ட்டும் வந்து எனக்கு வந்து எதாவது சொல்லணுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிளியராக பேர் நம்பர் எப்படி இருக்குன்னு புரியுதுன்னாது. இப்போ பேர் நம்பர் வேணுமா வேணாமான்னு சொல்லி நான் அன்றைக்கி ஒரு வீடியோவில் வந்து ரெக்வஸ்ட்டாக சொல்லியிருந்தேன். யாருமே எதுவுமே சொல்லலை. ஓகே, இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு போன மாதம் ரூட்டு போன வாரம் எப்படி வந்துருன்னு பார்த்துட்டு இன்றைக்கூட செவ்வாய்க்கிழமை கொண்டான கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்த்து இதே வாரம் 832, அதுக்கடுத்த வாரம் 846, அதுக்கடுத்த வாரம் 255, போன வாரம் 019, நேற்று மண்டே ரிசல்ட் வந்து 465. இப்போ முதல்ல நமக்கு போன மாதத்தோட மெயின் ரூட்டில் முதல் நம்பர் மார்க் பண்ணிடுவோம். 832 எப்படி வந்தது? 832க்கு ஒரு நாள் முன்னாடி திங்கட்கிழமை ரிசல்ட் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 402. இந்த 402க்கு வந்து க்ளூ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து 13. இப்போ 13க்கு இங்கே 13க்கு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 24 இல்லையா? 13க்கு அடுத்த நம்பர் 24. ஆனால் வந்து நமக்கு 32 தான் ரிசல்ட்டில் மேட்ச் ஆகுது. 13க்கு அடுத்து 24, 24க்கு அடுத்து 35 இல்லை 36 முடியணும். ஆனால் வந்து +3 போய் 37ன்னு போய் முடிஞ்சிருக்கு. அப்போது இந்த 37ல் ஒன்று 87 இல்லை 32 வரணும். 32 வந்துச்சு. ரிசல்ட்டு 832. இப்போ இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று 465, இங்கே 21. அப்போ 21க்கு அடுத்து 32, 32க்கு அடுத்து 43 இல்லை 44 இல்லாமல் 45ன்னு தான் போய் முடியணும். ஓகே, இந்த 45 வந்து எப்படி வேணால் வரலாம். இதை வந்து 4 நம்பராக பிரித்து கொடுத்துட்றேன். 45 90 40 95. இது வந்து பேர் நம்பரு. ஏன்னா இது போன மாதத்தோட ரூட்டு. போன மாதம் பாருங்கள், க்ளீனாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா 13க்கு அடுத்து 24, 35ன்னு முடியலை, 6ன்னு முடியலை, 7ன்னு போய் முடிஞ்சிருக்கு. அப்போது 21க்கு அடுத்து 32, அடுத்து 43ன்னு முடியாமல், 4ன்னு முடியாமல், 5ன்னு போய் முடியணும். கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். இது வந்து பிசி பேர் நம்பரு. இந்த நம்பர் வந்து நமக்கு வந்து போன மாதம் ரூட்டில் வர நம்பரு. இந்த 45 90, ஏன்னா வந்து நம்ம ஏதாவது ஒரு பேர் கொடுப்போம், ஒரு பேர் மிஸ் ஆகிரும். அப்புறம் அதனால தான் சொல்கிறேன், இந்த 4 செட்லேருந்து உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து இதுக்கு அடுத்து போன வாரம் நமக்கு ரிசல்ட் வந்து 019 இருந்தது இல்லையா? அது கொண்டே பிஃபோரில் 880, இங்கே 41, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 41க்கு அடுத்து 52, 63ன்னு முடியாமல் அடுத்து 4ன்னு முடிஞ்சிச்சு. 4 அல்லது 5ன்னு முடியணும். 64 முடிஞ்சிச்சு. ரிசல்ட்டு 19ன்னு வந்துச்சு. ஓகே, கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் 21, 32, 43 அல்லது 44. இது வந்து பேர். நமக்கு 45 வந்து மேட்ச் ஆகுதுனால நம்ம அதை கொடுக்குறோம். 44 யாருக்காவது வந்து ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தயவுசெய்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
போன மாதம் ரூட்டில் எடுத்திருக்க நம்பரில் வந்துட்டு நம்ம க்ளீனாக பேர் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து சி போர்டு மட்டும் நான் மேட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு கிளியராக இது பண்ணுறேன் பாருங்கள். சி போர்டு இங்கே 3க்கு மைனஸ் ஆர் ப்ளஸ்ன்னு போனோம். மைனஸ் வந்தால் 2 இல்லையா, ப்ளஸ்னால் 4ன்னு போகும். 3க்கு அடுத்த நம்பர் 4, கீழே இறங்கினா 2ன்னு வரும். 2 அடுத்த வாரம் அடுத்த நாள் வந்துடுச்சு. அடுத்த வாரம் 5க்கு அடுத்து 6ன்னு போனோம். டவுனில் இறங்கினா 4ன்னு வரணும். 5க்கு அடுத்து 6ன்ற நம்பர் அடுத்த நாள் ஃபாலோ ஆயிடுச்சு. அதுக்கடுத்த வாரம் இங்கே 1, இங்கே 5. 1க்கு அடுத்து 2, மைனஸில் வந்தால் 0 அல்லது 5ன்னு வரணும். 5 பவரில் வந்துடும். போன வாரம் இது மேட்ச் ஆகலை. இன்றைக்கி இங்கே 1 இருக்குது. நேற்று ரிசல்ட்டோட நம்மளோட சி போர்டு வந்து 1. மைனஸ் ஆனால் 0, ப்ளஸ் ஆனால் 2. இதுக்குள்ளேருந்து வரணும். சி போர்டில் 0 அல்லது 2. ஓகே, 0 பவர் ஆனால் 5ன்னு வரும். நமக்கு இதில் எல்லாமே வந்து மேட்ச் ஆகுது. இப்போ 2ன்னு போச்சுன்னா மேலே போச்சுன்னா 2. போன மாதம் 3க்கு கீழே தான் இறங்கியிருக்கு 2ன்னு. அப்போ நமக்கு இங்கே 1க்கு 0ன்றது தான் வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ஆனது வந்து ஒரே ஒரு வாரம் தான் ப்ளஸ் ஆகிருக்கு. 5க்கு அடுத்து 6ன்னு ப்ளஸ் ஆகிருக்கு. இப்போ 1க்கு அடுத்து நமக்கு 2க்கு வந்து எனக்கு பெரிய மேட்சிங் எதுவும் இல்லை. சி போர்டில் 2 வர மாதிரி. அப்படி வந்தால் கூட இந்த 21க்கு அடுத்த நம்பர் என்னென்னா 32ன்னு முடியணும். போன மாதமும் அப்படி தான் முடிஞ்சிருக்கு. 32 அடுத்து வந்து 43, 45 நம்ம எடுத்துட்டோம். அதனால் வந்து சி போர்டில் 0, 5 வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா வாரம் எப்படி வந்துக்குன்ட்டு. இதோட இன்றைக்கோட பேர் நம்பர் நான் கொடுத்துட்றேன். இன்றைக்கோட பேர் நம்பர் வந்து நமக்கு லாஸ்ட் மந்தோட பேர் நம்பர் 73, 82, 55. இது போன மாதத்தோட பேர் நம்பரு. இதில் வந்து இந்த 4 நம்பருக்குள்ள வந்து ரிசல்ட் வந்துச்சு. 832 ரிசல்ட். இன்றைக்கி வந்து பேர் நம்பர் வந்து 63, 18, 45. இதுலேருந்து இன்றைக்கி ஒரு பிசி 3D 4 டிஜிட் கூட வரலாம். பார்த்து லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து இன்றைக்கி என்னோடய சிங்கிள் ஷாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு போன மாதம் ரூட்டில் 1க்கு -0ன்னு இறங்குச்சுன்னா ஒரு 90 அல்லது 40 இன்றைக்கி பிசியில் வரலாம். அப்படி வந்ததுன்னா 640, 690 இது வந்து என்னோடய சிங்கிள் ஷாட் நம்பர். ஓகே, பிசியில் பிரித்து கொடுத்துருக்கேன். எல்லாம் பார்த்துக்கோங்க. பேர் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு சூஸ் பண்ணுற நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க. நம்ம வீடியோ போஸ்ட் ஆனவுடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். அண்ட் மெம்பர்ஷிப்லேயும் நம்மளோட கெஸ்ஸிங் வந்துகிட்ருக்கு. விருப்பம் இருக்கவங்க பார்த்து ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.